வந்து தங்களை 5 நிமிடம் கட்டிப்பிடித்தா 600 ரூபாய் கொடுக்குறாங்களா பெண்கள்? எங்க நடக்குது? இத பத்தின டீடைலான விஷயங்கள் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஆண் அம்மா, அதாவது மேன் மம் அப்படின்ற ஒரு டேர்ம் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல இது பரவலாக பேசப்பட்டாலும் எந்த கண்ட்ரில இது நடப்புல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால. சைனாவை பொறுத்த மட்டும் மேன் மம், அதாவது ஆண் அம்மா அப்படின்ற ஒரு விஷயம், இந்த கலாச்சாரம் பயங்கரமா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண் அம்மா, மேன் மம் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம ஒரு விளக்கம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது என்ன ப்ராசஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ மேன் மம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எதனால உருவாக்கப்பட்டது இந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தா, ஜிம்முக்கு போகக்கூடிய நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாடி கொண்ட ஒரு பையனை தான் மேன் மம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் அந்த டேர்ம் மாறி ஒரு 5 நிமிடம் தன்னைய அரவணைக்கக்கூடிய ஒரு நபரை மேன் மம் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ரொம்ப ரொம்ப வந்து மன வருத்தத்தில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தவங்க அவங்களை அரவணைச்சு ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? இதுக்காக கல்யாணத்துல போய் விழுந்து அந்த கல்யாணம் ஒழுங்கா செட் ஆகாம போய் பெரிய பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்ற பயம் ஒரு புறம் இருக்கிறதுனால திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு யாரும் போக மாட்டேன்றாங்க. அப்படியே திருமணம் ஆனாலும் டெய்லி அந்த 5 நிமிட அரவணைப்பு ஒரு கணவன் கிட்ட இருந்து கிடைக்குதா? பிரச்சனைகள்லாம் சொல்லி பேச முடியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருமணம் ஆனோடனே வேலைக்கு நீ போக கூடாது அப்படின்னு நிறுத்தக்கூடிய ஆண்கள் இன்னுமே இருக்காங்க. நிறைய இருக்காங்கன்னு சொல்ல வரல, சிலர் இருக்கதான் செய்யறாங்க. அதனாலேயே திருமணத்தை நோக்கி பெண்கள் போறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல திருமணமும் பண்ணிக்க முடியல, அட் த சேம் டைம் நம்மளை அரவணைச்சதுக்கும் ஆள் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில தான் ஒரு பெண் சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா யாராவது என்ன அரவணைச்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல, இந்த நான் இப்போ ஒரு மெட்ரோல இருக்கேன், நீங்க எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஹக் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த தனிமையின் தவிப்பையும், அவங்கள அரவணைச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவங்களுடைய கதையை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தையும் சோஷியல் மீடியால ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணவே அங்கிருந்து ஆரம்பிச்சுதான் இந்த மேன் மம், ஆண் அம்மா அப்படின்ற ஒரு கலாச்சாரம். அங்கிருந்து இப்ப எப்படி ஆயிட்டு இருக்குதுன்னா, ஒரு 5 நிமிடத்துக்கு ஒரு ஆண் ஒரு பொது இடத்துல வந்து அந்த ஒரு பெண்ணை சந்திக்கலாம். சந்திச்சு அவங்க 2 பேருமே கதை பேசிக்கலாம். முக்கியமா அந்த பெண் அவங்க மனசுல இருக்கக்கூடிய வருத்தத்தெல்லாம் வந்து தெரிவிக்கலாம். அந்த ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் ஹக் வந்து அந்த ஒரு ஆண் கிட்ட இருந்து கிடைக்கும். அந்த ஆண் எப்படி இருக்கணும், எந்த உயரத்துல இருக்கணும், எந்த மாதிரியான பிசிக்ல இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த பெண் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு ஆப் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தின டீடைல்ஸ் தெரியல. ஏதோ ஒரு தளத்தின் மூலியமா இவங்க வந்து இதை தேர்வு செய்யறாங்க. அந்த பையனும் வராங்க. ஹக் மட்டும்தான், அந்த இடத்துல வேற எந்த மாதிரியான தப்பான சம்பவங்களுமே நடக்கிறது இல்லை அப்படின்றதையுமே உறுதிப்படுத்துறாங்க. ஸோ ஹக்கை தாண்டி வேற எதுவும் பண்றது இல்லை, வேற அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் எதுவும் பேசிக்கிறது இல்லை. அந்த ஹக் முடிஞ்சோடனே அந்த பையனும் கிளம்பி போயிடுறான். இவங்களுக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ பொது இடத்துல இந்த மாதிரி அவங்க சந்திச்சு மனம் விட்டு பேசி ஒரு ஹக் கொடுத்துட்டு போறாங்க இந்த ஆண்கள். அவங்களுக்கு பெண்கள் 250, அதாவது நம்ம இந்திய பணம் படி 250 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரைக்கும் பே பண்றதாக சொல்லப்படுது. இது ஒரு புதிய கலாச்சாரம் ஆர் பிஸ்னஸ் ஆர் வாட் எவர் வி கால், இந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு தனிமை, அந்த ஒரு மன வலி, இதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். ஆப்வியஸ்லி எதனால இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இந்த மாதிரியான ஒரு தனிமையும் ஒரு மனவலியும் வந்து இருக்கு. அட்லீஸ்ட் இந்த பொண்ணு சோஷியல் மீடியால சொல்லி எனக்கு இதுதான் பிரச்சனை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிட்டாங்க. சைனால இப்படி ஒரு கலாச்சாரம் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஆனா சில பேர் வந்து அதை வெளியில சொல்ல முடியாம, சில நாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் அதை மனசுக்குள்ளேயே வச்சு அது ஒரு மன வருத்தமாகி வெளியில அது வேற விதமா வெளியாகி இதனால ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து டிப்ரெஷன் வந்து அந்த டிப்ரெஷனை போக்குறதுக்கு வேற ஏதாவது பண்ணி இப்படி வந்து ஒரு யங்ஸ்டருடைய வாழ்க்கை வேற மாதிரி தடம் புரண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நாடுகளுமே இருந்துட்டு தான் வருது. அதிகப்படியா இந்த டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை இப்போ சமீப காலங்கள்ல குழந்தைகள்ல இருந்து வேற நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ்ன்னு பொறுத்த மட்டும் இன்னும் நிறையவே ஜாஸ்தியாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு என்னதாங்க வழி அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக தான் சைனால இப்படி ஒரு கலாச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சவுத் சைனா மார்னிங் போஸ்டின் படி அவங்க இந்த ஆண் அம்மாவுக்கு விளக்கம் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பாடி வந்து பில்டா அம்மா மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும், மனசு அம்மா மாதிரி ரொம்ப மிருதுவா இருக்கும். அதுதான் மேன் மம் அப்படின்னு சொல்லப்படுது. அம்மாக்கள் எப்பவுமே இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்தா தான் இருப்பாங்க, ஆனால் மனசு ரொம்ப வந்து மென்மையா இருக்கும் இல்லையா? சேம், அதனாலதான் ஆண் அம்மா அப்படின்ற ஒரு பெயரை வந்து இதுக்கு வச்சிருக்காங்க. ஸோ கடைசியா இந்த ஆண் அம்மாக்கள் பத்தி சைனால இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றது என்ன அப்படின்னா, எண்ட்ல எங்களுக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதி இருக்கு, ஒரு தெளிவு இருக்கு, இந்த 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 கல்ச்சர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பெண்களுமே நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் த ஹோல் ஸ்டோரி அபவுட் மேன் மம். இதை பத்தின உங்களுடைய கருத்து அண்ட் இது இந்தியாவுக்கு வரலாமா இல்லை என்ன, உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.